தூத்துக்குடி மாவட்டம் கூழையன்குண்டு பகுதியில் பழமைக்கும் பயபக்திக்கும் பெயர் போன அருள்மிகு கல்லால் ஐயனார் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐயனாரின் பரிவார தெய்வமாக அல்லது காவல் தெய்வமாக மிகுந்த சக்தியுடன் வீற்றிருப்பவர்தான் சுடலை மாடசாமி. ஐயனார் சாத்வீகமான அமர்ந்த கோலத்தில் நீதியும் தர்மமும் வழங்கும் தெய்வமாக இருக்க, அந்த நீதியை செயல்படுத்தும் ஆக்ரோஷமான காவல் தெய்வமாக சுடலை மாடசாமி விளங்குகிறார். ஐயனார் கோவில்களில் வழக்கமாக முன்னடி அல்லது தளவாய் சாமியாக சுடலை மாடசாமி இருப்பார். இக்கோவிலிலும் எல்லை காவலராக ஊரையும் மக்களையும் இரவிலும் பகலிலும் காக்கும் அற்புத சக்தியாக அவர் அருள்பாலிக்கிறார். கையில் செண்டு மற்றும் அருவாள் ஏந்தி கரிய மேனியுடன் தீய சக்திகளை அழிக்கும் கெம்பீரமான தோற்றத்தில் சுடலை மாடசாமி காட்சி தருகிறார். அவருக்கு அருகில் கருப்பசாமி, பேச்சியம்மன் போன்ற சக்தி தெய்வங்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. கொடைவிழா நாட்களில் ஐயனாருக்கு காப்பு கட்டி சுடலை மாடசாமிக்கு சிறப்பு சாமியாட்டமும் வேட்டையும் மிகுந்த பக்தியுடன் நடத்தப்படுகிறது. நள்ளிரவு நேரத்தில் நடைபெறும் இந்த வழிபாடுகள் மிகவும் விசேஷமானவை. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நேர்த்திக்கடனாக சுருட்டு, மது மற்றும் அசைவ உணவுகளை தனி இடத்தில் படைத்து வழிபடுவது இங்கு வழக்கம். ஐயனாருக்கு சைவமும் சுடலைக்கு அசைவமும் முறைப்படி படைக்கப்படுகிறது. முத்துகிருஷ்ணாபுரம், செட்டியாபத்து உள்ளிட்ட சுற்றுவட்டார மக்கள் சுடலை மாடசாமியை குடும்ப தெய்வமாக போற்றி எந்த ஒரு பெரிய முடிவுக்கும் முன் அவரிடம் உத்தரவு கேட்பது இன்றும் வழக்கமாக உள்ளது. இங்கு சுடலை மாடசாமியை வழிபட்டால் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகும், குழந்தைகளுக்கான திருஷ்டி நீங்கும், தொழில் தடைகள் அகலும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. ஆடி மாதம் அல்லது வைகாசி மாதத்தில், குறிப்பாக பங்குனி உத்திரம் மற்றும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சுடலை மாடசாமிக்கான சிறப்பு கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெறும். அப்போது சுடுகாட்டு வேட்டை, பந்தி போடுதல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படும். இச்சமயத்தில் பக்தர்கள் மனதாரச் சொல்லும் துதி, கைதனில் செண்டு ஏந்தி கரிய மேனி கொண்டு வெள்ளை குதிரை ஏறி வேட்டைக்கு வரும் மாடா, கூலியின் குன்று காக்கும் எங்கள் கல்லால் ஐயன் முன்னே காவலாய் நின்றாடும் சுடலை மாடனே போற்றி. கல்லால் ஐயனார் நீதியை வழங்கும் தர்மகர்த்தா என்றால் அந்த நீதியை நிறைவேற்றும் தளபதியாக இருப்பவர் சுடலை மாடசாமி. அதனால்தான் ஐயனாரை வணங்கிய பின் பாதுகாப்பிற்காக சுடலை மாடசாமியை வணங்கும் மரபு இக்கோவிலில் நிலவி வருகிறது. சுடலை மாடசாமி போற்றி, கல்லால் ஐயனார் போற்றி.